ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட பீஸ். இதை 4 ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டுக்கணும். மடிப்பு பகுதி நம்மளை பார்க்க இருக்கணும். இதில் நம்ம முதல்ல இப்போ ஸ்லீவ் தான் நம்ம அளவெடுக்க போகிறோம். ஸ்லீவ் கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு தையலுக்காக விடணும். இது தைச்சிட்டு கடைசியில் எம்மிங் போடணும். அதுக்காக தான் இந்த 1.5 இன்ச்சு நம்ம விடுறது. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவெடுக்க போகிறோம். அளவு ப்ளவுஸு அதுக்கு மேலே வச்சுக்கிடணும். மேலே வச்சு அளவெடுக்கணும். இது கையோட கீழ்ப்பகுதி, ஓப்பன் சைடு. இந்த இடத்துல நம்ம அந்த தையல் எங்கே வருதோ அங்கே குறிச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த சைடு ஷோல்ட்ரு ஜாயின் வருதோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கே உங்களுக்கு ஆம்கோல் சைடில் எங்கே தையல் வருதோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். நம்ம தையலுக்கான அளவு இனிமேல் தான் நம்ம விட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். புரியலைனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. இது தையலுக்கான அளவு. நான் 4 கோடு அளவுக்கு நான் தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். 1/4 இன்ச்சும் ஒரு கோடும். இங்கே தையலுக்கான அளவு சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1.5 இன்ச் அளவு நான் தையலுக்கான அளவு விட்டுருக்கேன். அதுமாதிரி ஷோல்டருக்கிட்டையும் நம்ம தையலுக்கான அளவு 1/4 இன்ச்சு ஒரு கோடு அளவுக்கு நம்ம விட்டுக்கிடணும். இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவை வெட்ட போகிறோம். இதிலே நம்ம முன்பகுதிக்கும் நம்ம குறிச்சிக்கிட போகிறோம். நம்ம முன் கை கொஞ்சம் குதஞ்சி வெட்டுவோம்ல, அதுக்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வெட்டிடணும். பேக் சைடு முதல்ல வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் முன் சைடு நம்ம வெட்டணும். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லாருமே தைக்கலாம். பிகினர்ஸ் கூட நல்லா ஈஸியாக தைக்கலாம். இப்போ முன் சைடு நம்ம குறைஞ்சி விட்டுக்கணும். இது தெரியணும் அப்படின்றக்காண்டி அந்த சிசர் கட் கொடுத்துக்கணும். தையல்லையும் நம்ம எங்கெங்கே தையல் விட்டுருக்கோங்கிறதுக்கு சிசர் கட் கொடுத்தா தான் தெரியும் எந்த அளவு விட்டுருக்கோம் அப்படின்னு. இது நம்ம பேக் சைடு எடுக்கணும். பேக் சைடு எடுக்கும்போது ஃபோல்டிங் நம்மளை பார்க்க இருக்கணும். அதில் கீழே 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் மடித்து தைக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச்சு நம்ம விடணும். இது சைடு ஜாயிண்ட் சைடில் குறிச்சிக்கிடணும். ஆம்கோல் சைடு நம்ம தையலுக்கான அளவு அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். இது டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுக்கிடணும். சைடு ஜாயின்லேயும் நம்ம மேலே 1/2 இன்ச்சு அளவுக்கு தையலுக்கான அளவு விட்டுக்கணும். சைடில் 1.5 இன்ச்சு கைக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு 1.5 இன்ச்சு நம்ம சைடு ஜாயின்லேயும் விடணும். தையலுக்கான அளவு இது ஷோல்ட்ருக்கிட்ட நம்ம இது கை பக்கம் ஆம்புகோல் பக்கம் நம்ம 4 கோடு அளவுக்கு கைக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதே அளவு இங்கேயும் பேக் சைடுக்கும் நம்ம கைக்கு விடணும். கை ஷோல்ட்ரு பகுதி அந்த இடத்துல விடணும். அது மாதிரி கழுத்து பகுதியிலையும் நம்ம 1/4 இன்ச்சு விடணும். தையலுக்கான அளவு 1/4 இன்ச்சு. அது 1/4 இன்ச்சு விட்டுக்கிடணும். மேலே ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கும் 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஆம்கோல் சைடு விடணும், கை சைடு விடணும். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் வரும், நீட்டாக வரும். ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். மொத்தம் 6 இன்ச்சு வருது. கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு. இது கீழே நம்ம கழுத்துக்கு வெட்டணும்ல, அதனால் கீழே நமக்கு பேக் கழுத்தோட நீளம், பேக் கழுத்தோட நம்ம அளவு ஜாக்கெட் வச்சு கழுத்து எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும். அடுத்து நம்மளோட ஸ்டிச்சிங் வீடியோ வரும், கண்டிப்பாக பாருங்கள், மறக்காதீங்க.
இது வந்து பேக் சைடு கீழே வந்து நம்ம டாட்டுக்கு சேர்த்து அளவு விடணும். ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எனக்கு அரை இன்ச்சு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வருது. 2 பக்கமும் நம்ம டாட் பிடிப்போம். அப்படிங்கும்போது எனக்கு 2 இன்ச்சு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 44 இன்ச்சு ப்ளவுஸ். இப்போ ஆம்கோல் சைடும் நம்ம மார்க் பண்ணி அதையும் நல்லா வளைவாக வெட்டிக்கிடணும். முதல்ல மார்க் பண்ணிக்கணும், அப்புறம் தான் வெட்டணும். இது வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து இதுக்கு மார்க் பண்ணிக்கிடுதேன். அந்த வளைவாக கரெக்டாக கொண்டு வாங்க. அடுத்து நம்ம கழுத்து பகுதி வந்து 3/4 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்து 3/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி வெட்டிக்க போகிறோம். இப்போ சிசர் கட் கொடுத்து நம்ம வெட்டிக்கிடணும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உடனே வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் வீடியோ போடுறேன். இப்போ வந்து இது வந்து முன்பகுதி. இது வந்து முன்பகுதி. நம்ம வந்து 10.25 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு வரும். அதோட தையலுக்கான அளவு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுக்கிடணும். முன்பகுதி பேக் பகுதி அப்படியே போட்டு தான் நம்ம வந்து முன்பகுதியை வந்து வெட்ட போகிறோம். அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து முன்பகுதியோட முன்பகுதியோட அளவும் முன் கழுத்தோட இறக்கமும் மட்டும்தான் இதில் வந்து வித்தியாசமாக வரும். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். கழுத்தில் வந்து நம்ம ஆம்கோல் சைடில் வந்து நம்ம முன் சைடு வந்து கொஞ்சம் குதஞ்சி வெட்டணும். கைக்கு வெட்டியிருந்தோம்ல அதை மாதிரி முன் சைடு வந்து ஆம்கோல் சைடு நம்ம கொஞ்சம் குதஞ்சி வெட்டணும். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு வெட்டணும். இது சொல்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் சைடு வந்து நம்ம அதே அளவு குறிச்சிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவு நம்ம குதஞ்சி வெட்டிக்கணும். கழுத்தோட அகலம் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு வருது. அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே வச்சு வெட்டிக்கோங்க. நம்ம தையலுக்கான அளவு விட்டுருக்கோம்ல அதுலேருந்து கீழேருந்து வைக்கணும். அதுக்கு கீழேருந்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் தையல் மேலேருந்து வச்சுருக்கேன். அதனால் 6 இன்ச்சு வச்சுருக்கேன் கழுத்துக்கு. முன்கழுத்து இறக்கம். இப்போ இதுக்கு 3/4 இன்ச்சு, இதுக்கு 1/2 இன்ச்சு போதும். கழுத்துக்கு வந்து ரவுண்ட் பண்ணி வெட்டிக்கோங்க. இது வந்து கீழே வந்து நம்ம வந்து ஒரு வந்து கொக்கி சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சும் அந்த சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சும் நம்ம விட்டு தான் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 3 இன்ச்சு அளவு அங்கேருந்து டாட் வச்சுக்கணும். டாட் வச்சு அதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டுக்கணும். அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். வெட்டிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து பட்டி பீஸ் தான் எடுக்க போகிறோம். பட்டி பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸு அளவு கரெக்டாக போட்டு அந்த தையல்லேருந்து சேர்த்து நம்ம எடுக்கணும். எடுத்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து மேலேருந்து டாட் பிடிச்சிருப்பாங்கள்ல அந்த மேலேருந்து ஒரு சைடாக நம்ம அளவு எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஒரு பக்கம் 4
4 இன்ச்சும் ஒரு பக்கம் 4.25 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். நமக்கு பட்டி வருதுல அந்த சைட்லேருந்து 4.25 வரும். ஆம்கோல் சைட்லேருந்து நமக்கு 4 இன்ச்சு வரும். பட்டியில் தையலுக்கான அளவு மேலே அரைஞ்சி கீழே 1/4 இன்ச்சு விடணும். இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ப்ளஸ். நம்ம வந்து ப்ளவுஸை வச்சு நம்ம அழகாக மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். சூப்பரான ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். இது வந்து யாருனாலும் தைக்கலாம் ஈஸியாக. பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு புரியலைனாலும் திருப்பி சொல்லுங்கள். நான் புரியுத மாதிரி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 பீஸாக வரும் பட்டி பீஸ் வந்து. அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் தான். கிராஸ் பீஸ் வந்து நம்ம கிராஸாக எடுக்கணும். அது வந்து நம்ம வந்து ஒரு 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவு கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து பகுதி வந்து நல்லா அழகாக கிடைக்கும். கழுத்துக்கு வந்து நம்ம பெருசாகவும் இருக்காது, ரொம்ப குட்டியாகவும் இருக்காது, மீடியமாக நல்லா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வெட்டி தைச்சி பாருங்கள். தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1.25 1.5 இன்ச்சு அளவுக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து கொக்கி பட்டி பட்டி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். கொக்கி பீஸும் வி பட்டி தைக்கிற பீஸும் ஒரு 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.